இப்போ உலகம் சுற்றும் வாலிபத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து தடங்கள் ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரி தடங்கள்லாம் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மதுரை முத்துன்றவர் வந்து ஸ்ட்ராங் டிஎம்கே ஸ்ட்ராங் மேன். ஆமா. மதுரையில் நீ படம் ஓடிச்சுன்னா நான் புடவை கட்டிக்குவேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஆமா. he gave that statement at that time. ஆனா படம் ஓடிச்சு 175 days ஓடிச்சு. எம்ஜிஆர் ஃபேன்ஸும் புடவைகளும் கொடுத்த see history இப்படி தான் ரிப்பீட் ஆகும். You oppress something, art form expression உன்னுடைய political agenda plus ஒரு ஃபேமிலியோட கெயின்ஸுக்காக you try to know oppress a common man that can be a charismatic leader-ஆ இருக்கலாம், ஒரு சாதாரண குடிமகனா இருக்கலாம். எண்ட் ரிசல்ட் வந்து நீ தோத்து போவ. எப்பெல்லாம் வந்து ஒரு லீடரை, ஒரு மாஸ் லீடரை, ஒரு பீப்புள் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆளை வந்து அப்ரோச் பண்ண பார்த்தா he comes back twice the strength every single time. எம்ஜிஆருக்கு நடந்தது. நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு அதில் இருந்த அந்த பாட்டு வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் கிளியர்லி சேஸ் வாட் he will do when he comes to power. That was a threat to DMK even at that time. எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து இந்த ஜனநாயகம் அந்த இஷ்யூ பத்தி வந்து யாருமே பேசல. பட் காங்கிரஸ் மட்டும் தான் வந்து பேசுச்சு. அதோட அலை ஆன டிஎம்கே வந்து எதுவுமே பேசல. இப்போ இந்த நரேட்டிவ் செட் பண்றதுல காங்கிரஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்லி தே ஆர் கவுண்டரிங். ஆமா சார். நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டாங்க இன்க்ளூடிங் பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் ஜோதிமணி, அவங்க நிறைய இம்பார்ட்டன்ட் எம்பிஸ். பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு 2017ல he retweets ராகுல் காந்திஸ் ட்வீட் and says this is not new. 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று பண்ணீங்க பிஜேபி. இடி ரெய்டு வர்றதுலேருந்து சிபிஐலேருந்து இந்த ஏஜென்சிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சென்சார் போர்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இதை வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க உங்கள் பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக பண்ணும்போது நான் ஹவு வி சி திஸ் டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இதை பண்ணுற மாதிரி இருக்கு. டிவிகே அண்ட் காங்கிரஸ் வந்து தே கேன் கம் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கலாம். மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரைட், அவர் சொல்கிறது நரேட்டிவ் தான் கரெக்டு. காங்கிரஸ் வந்து நேச்சுரல் அலை தான். மிஸ்டர் விஜய் வந்து செக்குலர் பை நேச்சர் தான். அவர் தன்னை ஜோசப் விஜய்னே சொல்கிறார். யங் பீப்புள், யங் மேரிட் விமன் வித் தர் கிட்ஸ், இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே நடக்குது. ஜனங்க வந்து தானாக திரண்டு வர்ற இந்த சக்தி இருக்கு இல்லையா, இதை தடை போடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரியான நெருக்கடியில் கொண்டு போய் விடுறது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக அரசியல் பேசும். கண்டிப்பாக பேரே வந்து ஜனநாயகன். குட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இவென்ச்சுவலி குட் ஹாஸ் டு வின் த ஈவில். தூய சக்தி தீய சக்தி. அப்போ எல்லாருக்கும் என்ன பயம், டிவிக்கு யார் கூட சேருதோ தென் they will come to power. அவ்வளோதான் நரேட்டிவ். ஒன் சிங்கிள் லைன் வந்து டிவிக்கே will decide who wins. வணக்கம் சார். வணக்கம்மா. மறுபடியும் வந்து விஜய் ஹெட்லைன்ஸ்க்கு வந்து வந்திருக்காங்க, நேஷனல் ஹெட்லைன்ஸ்க்கு. ஜனநாயகன் அவருடைய படம் வந்து சிபிஎஃப்சியோட கிளியரன்ஸ் வந்து இட் டிட் கிளியர் அப்படிங்கிற ஒரு விஷயம்னால பல்வேறு விஷயங்கள் வந்து பேசுறாங்க. ஆனா எல்லாருமே வந்து என்ன சொல்றாங்க, அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஓப்பன் எண்டடா வைக்கிறாங்க. இதற்கான பதில் சார்? அதுக்கு முன்னாடி மிஸ்டர் எம்ஜி ராமச்சந்திரனோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. ஓகே. அரச கட்டளைன்னு ஒரு படம். அதில் தொடக்க வரிகள் 1000 சூரியன் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை அப்படின்றது ஓப்பனிங் லைன்ஸ் ஆஃப் த சாங். ஸோ இப்போயும் அது மாதிரி தான் 1000 சூரியன் வந்து மறைக்க பார்க்குது, ஆதவன் வில் கம் அவுட், ஜனநாயகன் வில் கம் அவுட். 1000 உதய சூரியன் எக்ஸாக்ட்லி மறைக்க பார்க்குது. தட் இஸ் வாட் இட் சேஸ் இல்லையா. அத்தனை சூரியன் சேர்ந்து, சூரியன்னா ஒரு சூரியன், உதய சூரியன் மட்டும் இல்லை, அதை சார்ந்த மற்ற சக்திகள். இப்போ இந்த ஈகோ சிஸ்டமே இருக்குது. மீடியா ப்ராபகண்டா, தென் சோஷியல் மீடியா, ரெகுலர் மீடியா, மூத்த பத்திரிகையாளர் குரூப் ஒன்று இருக்குது. ஸோ தே ஹேவ் ஆல் தீஸ் டூல்ஸ். இது இல்லாமல் தே ஆர் பார்ட் ஆஃப் த சினி இண்டஸ்ட்ரி ஆல்சோ. வேறு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, தேட்டர் ஓனர்ஸ்லேருந்து எல்லாரும் அந்த நெட்வொர்க் உள்ளே இருக்கிறாங்க. டான் பிக்சர்ஸ் வந்து இட் லிட்டரலி அ பினாமி ஆஃப் த ரூலிங் பார்ட்டி. ஸோ இவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து அதுக்கு எதிரில் இருக்குது. பட் என்ன எதிரில் இருந்தாலும் மறைக்க முடியாது, வந்தே தீரும். ஸோ இதுக்கு ரெண்டு ஆங்கிள் வாட் வி கேன் சி இஸ் ஒரு நரேட்டிவ். டிஎம்கே ஈகோசிஸ்டம் மீடியா என்ன நரேட்டிவ் செட் பண்ண பார்க்குறாங்கன்னா, இது வந்து மிஸ்டர் விஜய் வந்து சும்மாவே இருக்கார், இதுக்கு he has not given any statement. அப்போ விஜய் வந்து இஸ் பார்ட்டி டு திஸ் ஹோல் திங்.
பட் who will do that? யார் இதை பண்ண போறா? அவர் படத்தை வந்து அவரே நிறுத்த வேண்டிய வேலை ஒன்றுமே கிடையாது. ஆனால் திமுக காரங்க மொத்த பேரும் வந்து இதை வந்து ஏன் அவர் ஸ்டேட்மெண்ட்டே கொடுக்கல அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. பட் தட் இஸ் நாட் த ஐடியா ஆல்சோ. நீ ஏன் பேசலான்னு கேட்கறது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்போ கேட்டாலும் விஜய் ஏன் இதை பற்றி பேசல, விஜய் ஏன் அதை பற்றி பேசல, திருப்பரங்குன்றத்தை பற்றி ஏன் பேசல. He will decide what he has to say. And moreover இது ஒரு ப்ரொடக்ஷன் கான விஷயம் இல்லையா? அது வந்து இப்போ வந்து சிவகார்த்திகேயன் பராசக்தி ஏன் இந்த டேட்ல ரிலீஸ் ஆகுதுன்னு பேசல. சோ அதே மாதிரி தானே இதுவும் நம்ம எடுத்துக்க முடியும். இது வந்து அப்சல்யூட்லி பொலிட்டிக்கல் இன் நேச்சர் தான். இஃப் யூ லுக் அட் த ஹோல் இஷ்யூ. இப்போ இவங்க சென்சாருக்கு வந்து டிசம்பர் 18 நம்ம கொடுத்துருக்காங்க. நவ் இட் இஸ் ஜனவரி இல்லையா? எப்பயோ வந்து அதை இஷ்யூ என்னன்னு சொல்லியிருக்கணும். அண்ட் லுக்ஸ் லைக் ஒரே ஒரு ஆஃபீஸர் மட்டும்தான் he is making a claim. இதில் வந்து இந்த மாதிரி அதுவும் பார்த்தா எம்ஜிஆர் பாட்டை இவர் முணுமுணுக்கிறார் அப்படின்றது தான் கிளைமாக வைக்கிறாங்க. நான் ஆணையிட்டால்னு ஒரு பாட்டு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸு அதில் இருந்த அந்த பாட்டு வந்து இவங்களுக்கு டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா எம்ஜிஆர் கிளியர்லி சேஸ் வாட் he will do when he comes to power. That was a threat to DMK even at that time. அதுக்கப்புறம் தான் எம்ஜிஆருக்கு எதிரில் கவுண்டர் ஒர்க்கெல்லாம் வந்து மிஸ்டர் கருணாநிதி பண்ணுறாரு. he brings his own son. இதெல்லாம் நடக்குது. we'll get into that later. பட் இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு படத்தை நிறுத்துறது நியாயமானு நமக்கு தெரியல. இது வந்து ரிப்போர்ட்ஸ் சொல்கிறது. we don't know for absolutely what the issue is unless the court order comes in. இப்போ கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறதுல காங்கிரஸ் வந்து வெரி ஸ்ட்ராங்லி தே ஆர் கவுண்டரிங். ஆமாம் சார், நிறைய ட்வீட்ஸ் வந்து போட்டுருக்காங்க, இன்க்ளூடிங் பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் ஜோதிமணி, அவங்க மாதிரி நிறைய இம்பார்ட்டன்டான எம்பிஸ் இல்லம்மா, சிட்டிங் எம்பிஸ் அண்ட் நோ பிக் பீப்புள் வித்தின் த காங்கிரஸ் பார்ட்டி. பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாரு, 2017 he retweets ராகுல் காந்திஸ் ட்வீட் அண்ட் சேஸ் this is not new. 9 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒன்று பண்ணீங்க பிஜேபி. வாட் தேர் ஆர்குமெண்ட் இஸ், அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஏஜென்சிஸ் எல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. இடி ரெய்டு வர்றதுலேருந்து சிபிஐலேருந்து இந்த ஏஜென்சிஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி சென்சார் போர்டையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க. அதர்வைஸ் இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தே இருக்காது. மிஸ் ஜோதிமணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கலை பண்பாடு இது சார்ந்த விஷயங்களில் அரசியல் தலையீடு எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால யூ ஷுட் நாட் டூ திஸ் அப்படின்னு எல்லாருமே ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. மிஸ்டர் கிரீஷும் அப்படி தான், பொலிட்டிக்கல் அப்சர்வர் இங்கே தமிழ்நாடுக்கு காங்கிரஸ் அப்சர்வர், ஹீ இஸ் ஆல்சோ மேக்கிங் த சேம் திங். 56 inches செஸ்ட்டை வந்து பொலிட்டீஷியன் விஜய் கிட்ட தான் நீங்கள் காட்டணும், நாட் டு த ஆக்டர் விஜய் அப்படின்னு, விச் இஸ் ரைட். இது வந்து இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன், ஆர்ட் ஃபார்ம். இது இதை வந்து நீங்கள் தடை பண்ணுறீங்க உங்கள் பொலிட்டிக்கல் கெயின்ஸுக்காக பண்ணும்போது, நான் ஹவு வி சி திஸ், டிஎம்கேவும் பிஜேபியும் சேர்ந்து இது பண்ணுற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், தட் இஸ் த திங் தட் வி சி. வேறஸ் டிஎம்கே என்ன சொல்கிறாங்கன்னா, என்டிஏவோட இவங்க சேர்ந்து இதை பண்ணுறாங்க, யாரு தாவாக்காவை சேர்ந்து பண்றாங்க அப்படின்னு ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ண பார்க்கறாங்க, which makes no sense. லாஜிக்கும் இல்ல, ஒவ்வொரு நரேட்டிவும் it makes no sense. இப்போ அவங்க வந்து நம்ம சொல்றோம் டிஎம்கே அண்ட் பிஜேபி வந்து ஒரு க்ளோஸ் நெக்ஸஸ்ல வந்து வேலை செய்யறாங்க. ஏன்னா இப்போ ஜனநாயகன் போன்ற ஒரு படம் வந்து ரிலிஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் ஹர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. அப்ப பராசக்தி போன்ற ஒரு வெரி ஸ்ட்ராங் ஸ்கேதிங் பொலிட்டிக்கல் காமெண்ட்ரி வித் இட்ஸ் ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அண்ட் ஆல் ஆஃப் தோஸ் சென்டிமெண்ட்ஸ் தட் பிஜேபி இஸ் டோட்டலி அகேன்ஸ்ட், அது வந்து எப்படி சென்சரை கிளியர் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நம்ம எல்லாருக்கும் வருது இல்லையா? ஸோ அப்போ வந்து விஜய்க்கும் பிஜேபிக்கும் வந்து ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு டிஎம்கே சொல்றாங்கன்னா, அப்ப இந்த படத்தை வந்து அவங்க ரொம்ப ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு CBFC வந்து கிளியர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா இங்க வந்து அப்ப விஜய் வந்து சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா கூட இருக்கலாம் இல்லையா? டிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் ஒரு நெக்ஸஸ் இருக்கு. ஐ திங்க் இட்ஸ் பிளேட்டன்ட் தான். இப்ப திருப்பரங்குன்றம் கேஸ் இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் தே ஆர் வெரி காம். வெரஸ் இவங்க ரெண்டு பேருமே வந்து இதை போலரைஸ் பண்ணி அதுலேருந்து ஓட்ஸ் வரட்டும் அப்படின்னு எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா, சிங்கிள் ஜட்ஜை வந்து இம்பீச் பண்ண பார்த்தாங்க, தட் டிட் நாட் ஒர்க். அதுக்கப்புறம் டபுள் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட்டே வந்து தப்புன்னு சொல்கிறது, புக்கை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ மிஸ்டர் ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவருக்கு எதிரில். தட் புக் வாஸ் பேண்ட் சுவோ மோட்டோ பை த CJ. அப்போ தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு போலரைஸ் த ஓட்டர்ஸ். அதிலிருந்து நமக்கு என்ன ஓட்ஸ் வரும் அப்படின்றது தான் கோல். அப்போ இந்த ரெண்டு பார்ட்டியும் தே வாண்ட் டு டூ டிவிசிவ் பாலிட்டிக்ஸ். அதுக்கு இருக்கிற ஓட்டர்ஸை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ அவங்க தான் ஹேண்ட் இன் ஹேண்ட், நாட் த அதர் நியூட்ரல் பார்ட்டிஸ்.
டிவிகேவோ காங்கிரஸோ இதில் உடந்த கிடையாது. இவங்க 2 பேர் இதுலேருந்து நம்ம என்ன லாபம் பார்த்துக்கலாம், நீ என்ன லாபம் பார்த்துக்கலான்றத 2 பேருமே அதை பெருசு பண்ணி பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் இதுலேயும் யார் பெனிஃபிஷரிஸ். விஜய் படம் வரலன்னா ஒரு கிரைமுக்கு மோட்டிவ் என்னன்னு தான் பார்க்கணும். யார் பெனிஃபிஷரி? இவர் மிஸ்டர் விஜய் சொல்கிற மாதிரி இங்கே இருக்கிற டிஎம்கேவும் சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபியும் தான் எதிரிங்க அப்படின்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. அப்போ இதில் பெனிஃபிஷரி இவங்க 2 பேர் தான். டிஎம்கே இஸ் ஆஸ் அன் அடிஷ்னல் பெனிஃபிட் பிகாஸ் அவங்க பார்ட்டியை சேர்ந்த இல்லை அவங்களுடைய பினாமியாக கூட இருக்கலாம். அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. ஸோ நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு இப்போ இந்த டேட்டில் இது வரலன்னா எப்போ வரும்னு யாருக்குமே தெரியல. இட் ஹஸ் பீன் போஸ்ட்போன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அப்போ பெனிஃபிஷரி டைரக்ட் பெனிஃபிஷரி யாருன்னு பார்த்தா டிஎம்கே தான். கண்டிப்பா டான் பிக்சர்ஸ் தான். எக்ஸாக்ட்லி. ஸோ ஒரு பிஸ்னஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, அதில் மானிட்டரி கெயினும் இருக்குது, பொலிட்டிக்கல் கெயினும் இருக்குது. அப்போ இதை வந்து யார் பண்ணுவாங்க? இவங்க தான் பண்ணணும். எப்பயுமே ஒரு கிரைமுக்கு மோட்டிவ் என்னன்னு தான் பார்க்கணும். ஆமாம். யார் வந்து சில பேர் அபெட்டராக இருப்பான், சில பேர் ஆக்சுவல் பர்பச்சுவேட்டராக ஆஃப் த கிரைமாக இருப்பான், ஆக்சுவல் குற்றவாளி பின்னாடி இருந்து யாரோ ஏக்குவாங்க. அப்போ யாருக்கு லாபம் போகுது அப்படின்னு பார்த்தா திமுகவுக்கு தான் பெரிய லாபம். சரி, இந்த பராசக்தின்ற படம் என்ன பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூத் மூமெண்ட் தான் அது. அந்த யூத் மூமெண்ட் இட் வாஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டிஎம்கே. அப்போ இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பார்ட்டி டு இட். காங்கிரஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, சிபிஐ சிபிஎம் எல்லாரும் இருந்தாங்க அதில். Exactly. Mr. Anna வந்து asks the student leaders to stop. ஆனா அவங்க நிறுத்தல. They said we will continue the protest. It is our right to protest அப்படின்னு சொல்லி பண்றாங்க. ஆனா டிஎம்கே என்ன பண்ணிச்சுன்னா they own the movement. அதுக்கப்புறம் எப்பெல்லாம் டிஎம்கேக்கு த்ரெட்டா வேற ஏதாவது எதிரில் அஜெண்டா வந்தா இந்த ஆன்டி இந்தி மூவ்மெண்ட்டை எடுத்துப்பாங்க. லாங்குவேஜ் ஐடென்டிட்டி, லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி, பாலிட்டிக்ஸ் இருக்கு இல்லையா, லிங்குவிஸ்டிக் பாலிட்டிக்ஸ், அதை கையில் எடுத்துப்பாங்க. அண்ட் செக்குலரிசம் எண்ட் ஆஃப் த டே. இதெல்லாம் இது 3 சேர்ந்து தான் இது ரெட்டாரிக்காக வந்து 1967லேருந்து நடக்கிறது. இப்போ வரைக்கும் தட் இஸ் தேர் ஒன்லி ஸ்ட்ராட்டஜி. ஏன் சார் இப்போ இந்த எம்பி எலெக்ஷன் நடக்கும்போது கூட கரெக்டாக அந்த ஆன்டி ஹிந்தி இம்போசிஷன் அந்த ஒரு ஸ்டான்ஸை தானே எடுத்து அதை எலெக்ஷனை ஓட்டினாங்க. கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இதே ஆஸ் யூ செட் லைக் இந்த மூவிஸும் இந்த டூல்ஸை யூஸ் பண்ணி அவங்களோட நாங்கள் தான் வந்து சேவியர்ஸ் ஆஃப் மைனாரிட்டிஸ், நாங்கள் தான் சேவியர்ஸ் ஆஃப் த லாங்குவேஜ் அப்படிங்கிற தமிழ் ஐடென்டிட்டி, ப்ரைடு, இதெல்லாம் வந்து ரெட்டாரிக் திரும்ப 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 சொல்றது. ஓகே, இதெல்லாம் வச்சுக்கிட்டு கவர்னன்ஸை கரெக்டாக வச்சிருந்தா வாட் இஸ் த பாயிண்ட்? ஆமாம் இல்லையா? இது ஓகே, நீ லாங்குவேஜை காப்பாற்றிட்ட, என் மதத்தை காப்பாற்றிட்ட, என் உரிமையை காப்பாற்றிட்ட. ஆனால் தினசரி தேவைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து நீ சுரண்டி கரெக்டாக ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணி யுவர் பர்டிகுலர் ஃபேமிலி அண்ட் இட்ஸ் மெம்பர்ஸு, அதுக்கப்புறம் பார்ட்டி மெம்பர்ஸ், நீங்கள் சுரண்டுறதுக்காக ஒரு சிஸ்டமை லார்ஜ் ஸ்கேலில் க்ரியேட் பண்ணி அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது இல்லையா? இதை வந்து எப்படி நியாயப்படுத்த முடியும்? யூ கெனாட் காம்பன்சேட் லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு யூ கெனாட் காம்பன்சேட் கரப்ஷன். ஆமாம் இல்லையா? அண்ட் தென் சீட்டிங் த ஓட்டர்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக ஒரு மேனிஃபெஸ்டோவை கொடுக்கறது, அந்த மேனிஃபெஸ்டோவில் இருக்கிறதெல்லாம் விட்டு நிறைவேற்றாமல் கடைசியில் அவங்களுக்கு தெருவில் வந்து போராட வச்சு பாதி கொடுக்குறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறது இல்லையா? அண்ட் கரப்ஷன் மறுபடியும் அதுலேயும் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு டெம்ப்ளேட் மாதிரி வச்சுக்கிறது. அண்ட் 67லேருந்து இப்போ வரைக்கும் அது நடந்துனே இருக்குது. பவரில் இருக்காங்களோ இல்லையோ, கூடயே ஃபேமிலி பாலிட்டிக்ஸ். வாட் ஹேப்பன் டு மிஸ்டர் எம்ஜிஆர் வென் ஈ கேம் அவுட் ஆஃப் த பார்ட்டி? அவர் வந்ததுக்கே மூல காரணம்னு அப்போ இருக்கிறவங்க சொன்னது. அண்ட் வாட் வி சி அண்ட் ரிப்போர்ட்ஸ், நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கருணாநிதியோட ஃபர்ஸ்ட் சன் மூகா முத்து, ஸோ அவரை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க வாண்டட்லி அகேன்ஸ்ட் மிஸ்டர் எம்ஜிஆர் ஹூ ஸ்டில் வித்தின் த பார்ட்டி. திமுகலேயே இருக்கார். ஆனால் அவருக்கு எதிரில் அவரை மாதிரியே உடை, மேக்கப்பு, அண்ட் ஹி வாஸ் அ குட் சிங்கர் ஆல்சோ. மிஸ்டர் முத்து வாஸ் அ குட் சிங்கர். அவரை வச்சு மிஸ்டர் மாறன், ஸோ இவங்க குடும்பமே சேர்ந்து ஒரு படம் ஒன்று எடுக்கிறாங்க. அண்ட் தட் வாஸ் அ பிக் ஹிட். சடன்லி எம்ஜிஆர் என்ன ரியலைஸ் பண்ணுறாருன்னா தே ஆர் கிரியேட்டிங் ஒரு க்ளோன், லிட்ரலி க்ளோனு, அண்ட் இட் வில் பி டிவிசிவ் ஃபார் ஹிம். அங்கே உள்ள பார்ட்டிக்குள்ளேயே எம்ஜிஆருக்குன்னு அனுதாபிகள் இருக்காங்க. ஒரு பெரிய செக்ஷன் எம்ஜிஆர் பக்கம் இருக்குது. அதை உடைக்கிறதுக்கு இதை பண்ண பார்க்குறாங்க. அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, கரிஸ்மா, இதை பிரேக் டவுன் பண்ணி நம்மளும் அது மாதிரி ஒரு ஆளை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு அவர் ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தரை கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ எம்ஜிஆர் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டு he starts இஸ் டிசென்ட்
ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸை கேட்குறா, அதெல்லாம் கேட்டு இது ஒரு சின்ன டைம் பீரியடில் நடந்து முடிஞ்சிடுது. ஜூனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. அக்டோபரில் இஸ் எக்ஸ்பெல் ஃப்ரம் த பார்ட்டி 1972. முடிஞ்ச உடனே வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு உலகம் சுற்றும் வாலிபன் வந்து 73ல் ரிலீஸ் ஆகுது. எக்ஸாக்ட்லி சார், நான் அதுதான் கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து இப்போ ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னு தாவேகா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து இப்போ உலகம் சுற்றும் வாலிபத்தில் வந்து எப்படியெல்லாம் வந்து எம்ஜிஆர் வந்து தடங்கள் ஃபேஸ் பண்ணாரோ அதே மாதிரி தடங்கள்லாம் வந்து இப்போ மிஸ்டர் விஜய் ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து அவங்க தியேட்டரை வந்து எரிக்கிறது அண்ட் ஃபில்ம் பிரிண்டே போட விடலாமா? இங்க வந்து விஜயவாகினி லேப்ஸ் நிறைய இருக்கு. சென்னை வாஸ் அ ஹப். சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு தெலுங்கு இங்கதான் ஹப். ஸோ இங்க பிரிண்ட் போட விடாம எம்ஜிஆர் ஹேட் டு கோ டு மும்பைக்கு போய் பிரிண்ட் போட்டு அந்த கேனெல்லாம் டிஸ்கிரீட்டா திருட்டுத்தனமா வேன்ல மாட்டு வண்டியிலன்னு எடுத்து இவங்க கண்ணில் படாம வரணுன்றதுக்காக வராங்க. அது கண்ணில் பட்டா வாங்கி எரிச்சு விட்டுறது. they did all kinds of stuff அந்த டைமில். அதுக்கப்புறம் தேட்டர்ஸ் கிடைக்காம மதுரை முத்துன்றவர் வந்து ஸ்ட்ராங் டிஎம்கே ஸ்ட்ராங் மேன். மதுரையில் நீ படம் ஓடிச்சுன்னா நான் புடவை கட்டிக்குவேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். he gave that statement at that time. ஆனால் படம் ஓடிச்சு 175 days ஓடிச்சு. எம்ஜிஆர் ஃபேன்ஸும் புடவைகளும் கொடுத்தாங்க. ஸோ இட் இஸ் see history இப்படி தான் ரிப்பீட் ஆகும். யூ அப்ரஸ் சம்திங் ஆர்ட் ஃபார்மு எக்ஸ்பிரஷன்னு உன்னுடைய பொலிட்டிக்கல் அஜெண்டா ப்ளஸ் ஒரு ஃபேமிலியோட கெயின்ஸுக்காக யூ ட்ரை டு நோ அப்ரஸ் அ காமன் மேன். தட் கேன் பி அ கரிஸ்மேட்டிக் லீடராக இருக்கலாம், ஒரு சாதாரண குடிமகனாக இருக்கலாம். என் ரிசல்ட் வந்து நீ தோற்று போவ. அண்ட் இட் வில் பி நாஸ்டி. ரொம்ப மோசமான தோல்வியாக இருக்கும். அடுத்த 13 வருஷத்துக்கு ஆட்சிக்கே வர முடியல திமுக. என்னென்னமோ ஊழல் குற்றச்சாட்டு அது இது எல்லாம் வச்சாங்க எம்ஜிஆர் மேலேயும். பட் ஜனங்க மாஸ் மென்டாலிட்டி வந்து இட் வாஸ் வித் ஹிம். ஏன்னா இந்த அப்ரேஷனை பார்த்துட்டாங்க என்னெல்லாம் வந்து தடை பண்ணுறாங்கன்னு. அப்படி தான் மிஸ்டர் விஜய்க்கும் இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. எவ்ரிபடி இஸ் சீயிங் இட் ஓப்பன்லி. இப்போ இதில் வந்து என்டிஏக்கு வந்து தே வாண்ட் விஜய் இன் தேர் ஃப்ளாங்ஸ் டு வின். சரியா? அதுக்கு அவங்க ஈகோ சிஸ்டம் ஏடிஎம்கேவோட சோஷியல் மீடியா சேனல்ஸு ஐடிவிங்க எல்லாரும் வாட் தே ஆர் சேயிங் இஸ் இப்போ விஜய்க்கு வேறு வழியே இல்லை, கண்டிப்பா வந்து பிஜேபி தான் வந்தாகணும். உடனே அந்த சிபிஐ என்கொயரியும் இதையுமே வந்து லிங்க் பண்ணி சொல்றாங்க. அவர் வந்து சிபிஐ என்கொயரிக்கு போறனால வந்து அவர் வந்து இதை பத்தி வந்து வெளிப்படையா பேசல அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுது. இல்ல, மிஸ்டர் விஜய் இஸ் அ காம் பர்சன். எப்ப வேணுமோ அப்ப மட்டும் தான் பேசுவாரு அண்ட் ரெலவெண்டா தான் பேசுறாரு. ஆமா, ஒரு சிபிஐ என்கொயரிக்கும் ஒரு பட ரிலீஸ்க்கும் நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் அப்சர்வர், ரைட்? ஒரு இங்கே ஒரு புள்ளி இருக்குது, அங்கே ஒரு புள்ளி இருக்குது, நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஒரு என்கொயரின்றது என்ன தகவல் வாங்குறதுக்கு கூப்பிட்றாங்க. ஹீ வாஸ் தேர் டியூரிங் த இன்சிடென்ட். அதனால ஒரு என்கொயரி கூப்பிட்றாங்க, விச் இஸ் நார்மல் இன் எனி கேஸ். போகிறாரு, என்கொயரி என்னவோ முடிச்சுட்டு வர போகிறாரு, அவ்வளோதான். இதை வந்து பொலிட்டிசைஸ் பண்ணி ஒரு கிரிமினலாக அவரை போர்ட்ரே பண்ணி அவர் தப்பிக்கிறதுக்காக பிஜேபி பக்கம் போயிடுவார் அப்படின்னு இந்த ஈகோ சிஸ்டமும் சொல்லுது, அந்த ஈகோ சிஸ்டமும் சொல்லுது. ரெண்டு பேரும் மோட்டிவ் வந்து வேறு வேறு. ஆனால் கொடுக்குற நரேட்டிவ் செட் பண்ண பார்க்கறது வந்து ஒன்றே தான். பிஜேபி கூட இருக்கிறாரு விஜய் ஆல்ரெடி அப்படி இருந்தா இந்த கேஸே இருக்காது. ஆமா, இல்ல அவங்க வந்து பிஜேபியோட உண்மையிலேயே ஒரு பி டீமா இருந்தா இந்த படம் வந்து என்னைக்கோ ரிலீஸ் ஆயிருக்கும் இல்லையா? இந்த சிபிஎஃப்சி இஷ்யூ வந்திருக்காது. சிபிஐ ஏன் சம்மன் பண்ண போது? இஃப் யூ ஆர் அக்யூசிங் பிஜேபி, அவங்க வந்து எல்லா ஏஜென்சிஸும் கையில வச்சிருக்காங்கன்னா இந்த என்கொயரியே வரப்போறது இல்லை. ஆமா, why would that happen இல்லையா? அப்போ இவங்க ஒரு இல்லாத ஃபால்ஸ் ஹுட்டை வந்து நரேட்டிவாக செட் பண்ண பார்க்குறாங்க ஃபார் தேர் ஓன் கெயின்ஸ். ஏடிஎம்கேக்கு ஒரு கெயின் இருக்குது, பிஜேபிக்கு ஒரு கெயின் இருக்குது, டிஎம்கேக்கு ஒரு கெயின் இருக்குது. ஆனால் இது எல்லாத்துக்கும் யார் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு புவியீர்ப்பு சக்தியாக மாறி போயிருக்காரு மிஸ்டர் விஜய். டிவிகேவை சுற்றி தான் இந்த மொத்த பாலிடிக்ஸும் நடக்குது. முடியல. அண்ட் அதை கண்ணை மூடிக்கிட்டு வேற ஏதோ விஷயத்தில் வந்து அதை டைவெர்ட் பண்ண பார்க்குறாங்க. இது எவ்வளோ நீங்கள் இந்த அப்ரேஷன்னு இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணுறீங்களோ தட் வில் பேக் ஃபயர். இதுதான் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி. எப்போல்லாம் வந்து ஒரு லீடரை, ஒரு மாஸ் லீடரை, ஒரு பீப்புள் சப்போர்ட் இருக்கிற ஒரு ஆளை வந்து அப்ரஸ் பண்ண பார்த்தா ஈ கம்ஸ் பேக் ட்வைஸ் த ஸ்ட்ரென்த் எவ்ரி சிங்கிள் டைம். எம்ஜிஆருக்கு நடந்தது. இப்போ காங்கிரஸ் டைமில் அண்ணாதுரை அந்த ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்டை இவங்க எப்படி கேலி பண்ணாங்களோ அந்த மாதிரி அவங்க பண்ணாங்க. ஓகே. அண்ட் த ரிசல்ட் வாஸ் காங்கிரஸுக்கு இது வரைக்கும் வரவே முடியல பவர் ஸ்ட்ரக்சருக்கு. டிஎம்கே அதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டு அவங்க பொலிட்டிக்கல் கேம் என்னென்னா காங்கிரஸுக்கு நாங்கள் பவரே தரமாட்டோம், சீட் ஷேரிங்கும் மினிமலாக வச்சுருப்போம், இது கொடுத்தா அவங்க வளர்ந்துருவாங்க.
எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதை தான் அவங்க இப்போ கேட்குறாங்க. மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர் அந்த கேள்வியை கேட்டவுடனே மிஸ்டர் அப்துல்லா டிஎம்கேலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ ஆர்எஸ்எஸ் ஆளு அப்படின்னு உடனே ஒரு அக்யூசேஷன் பண்ணுறாங்க. which is the standard rhetoric. இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் rhetoric. ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் மாதிரி. SOP இருக்கு. SOP இருக்கு. யாரெல்லாம் வந்து எதிர்த்து பேசுறாங்க உடனே நீங்க பிஜேபி சங்கி முடிஞ்சு போச்சு. அவர் கரெக்டா கேக்குறாரு, என் கிராஸ் ரூட் லெவல்ல ஸ்ட்ரக்சரலா என் பார்ட்டியை டெவலப் பண்ணணும்னா நான் பவருக்கு வரணும். அப்பதான் நான் வைக்கிற திட்டத்தெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும், தொண்டர்களை கூட்ட முடியும், அப்பதான் ஒரு கட்சியை வளர்க்க முடியும். ஆனா 60 வருஷமா இது நடக்கவே இல்லை. எப்படி இதை ரிசால்வ் பண்ணாங்கன்னா, வா உனக்கு பார்லிமெண்ட்ல யூ வில் வின், அந்த சீட்ஸில் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். சரி உனக்கு எதுவுமே வேணாமா, இல்லை எனக்கு மினிஸ்டீரியல் பர்த் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டியும் ரூலிங் கவர்மெண்ட் யார் வந்தாலும் சென்ட்ரலில் டிஎம்கே மினிஸ்டர்ஸ் ஆர் தேர். ஓகே, தே மேக் ஷுர். அண்ட் அதில் நடந்த ஊழல், கரப்ஷன்னு, 2G ஸ்கேம்லாம் அதுலேருந்து வந்தது தான். இந்த மினிஸ்டீரியல் பர்த் கண்டிப்பாக இருந்தால் தான் தே கெட் இன் டு திஸ் அலையன்ஸ் அட் ஆல், இல்லைன்னா கிடையாது. ஆனால் அதை இவங்க தே கெட் இன் டு பவர். ஒன் வே டிக்கெட் மாதிரி இது. தே கெட் இன் டு பவர். ஸ்டேட்டில் பவர் கேட்டால் நீ ஆர்எஸ்எஸ் காரன்றது. அப்போ நீ யார்? யூ வாண்ட் சீட்ஸு, மினிஸ்டீரியல் பர்த்ஸே கேட்குற. நாட் ஈவன் நோ ஒரு கவர்மெண்ட் பொசிஷனில் அதெல்லாம் கிடையாது. நேராக மினிஸ்டர் தான். மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் கூட இல்லை, சென்ட்ரல் மினிஸ்டர் இவங்க இருந்தது எல்லாமே. ஓகே இல்லையா? அப்போ ஸ்டேட்டில் இவங்க கேட்டால் உடனே நீ ஆர்எஸ்எஸ் காரன் அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா? காங்கிரஸை வந்து ரொம்ப சிறுமப்படுத்துறதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக அடியாளை வச்சு பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க, பெரிய லீடர்ஸ் பண்ணாமல். அண்ட் இப்போ இட் ஹஸ் கம் அவுட் இன் த ஓப்பன். மிஸ்டர் மாணிக்கம் தாக்கூர், மிஸ் ஜோதிமணி எம்பி, அவங்கெல்லாம் பிளேட்டண்ட்டாக வெளியே வந்து பவர் எங்களுக்கு தாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க, வி வாண்ட் டு கெட் இன் டு த ஸ்ட்ரக்சர். ஆனால் அவங்க கேட்குறது எல்லாமே நியாயம். இப்போ இந்த பார்கெனிங் இருக்கு இல்லையா, லெவரேஜ், இது எங்கே இருந்ததுன்னா டிவிக்கேனால. கண்டிப்பாக சார். எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் வந்து இந்த ஜனநாயகம் அந்த இஷ்யூ பற்றி வந்து யாருமே பேசல. நாட் ஈவன் டிஎம்கே ஆப்வியஸாக பேசாது. பட் இது வந்து இப்போ டெக்னிக்கலாக பார்த்தோம்னா இது வந்து பிஜேபிக்கு ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் காங்கிரஸ் மட்டும்தான் வந்து பேசுச்சு, அதோட அலையான டிஎம்கே வந்து எதுவுமே பேசல. ஸோ இது வச்சு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷன் இல்லைன்னா ஏதாவது ஒரு இதுக்கு வரலாமா, அந்த டிவிகே அண்ட் காங்கிரஸ் வந்து தே கேன் கம் அப்படின்னு ஒரு கூட்டணி அமைக்கலாம். மிஸ்டர் ஃபெலிக்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன், ரைட், அவர் சொல்றது நரேட்டிவ் தான் கரெக்ட். காங்கிரஸ் வந்து நேச்சுரல் அலை தான். நீங்க மைனாரிட்டிஸ் என் மாசா யாருக்கு ஓட் போடுவாங்கன்னா காங்கிரஸ் தான். டிஎம்கே வந்து அதை ஒரு நரேட்டிவா செட் பண்ணி தே ஹேவ் பீன் ஹார்வெஸ்டிங் ஓட்ஸ் ஃபார் அ லாங் டைம், ஃபார் டெக்கேட்ஸ் டுகெதர், இல்லையா? அப்போ அந்த நரேட்டிவ்க்கு எதிரில் ஒரு ஆள் இப்போ வந்தாச்சு, ட்ரூ செக்யுலரா. எக்ஸாக்ட்லி. மிஸ்டர் விஜய் வந்து செக்குலர் பை நேச்சர் தான். அவர் தன்னை ஜோசப் விஜய்னே சொல்றாரு. ஆமா, இல்லையா? நீங்கள் வந்து அதை ஒரு பேரை வந்து சொல்லி அதிலிருந்து ஒரு டிவிசிவ் பாலிட்டிக்ஸு, ஒரு போலரைசேஷன் பண்ணலாம்லாம் பார்த்தீங்க. பட் நத்திங் ஒர்க்டு. எண்ட் ஆஃப் த டே பிஜேபி அண்ட் டிஎம்கே போத் டிட் தட், ஆம்ப்ளிஃபை பண்ணே இருந்தாங்க அதை. பட் எதுவுமே எடுப்படல. யங் பீப்புள், யங் மேரிட் விமன்னு வித் தர் கிட்ஸ், இதெல்லாம் வந்து எம்ஜிஆருக்கு என்ன நடந்ததோ அது அப்படியே நடக்குது. ஸோ இட் இஸ் வெரி ஸ்கேரி. டிஎம்கே வந்து பெரிய பயம் இப்போ. ஏன்னா தே விட்னஸ் திஸ் இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிடுச்சு. இட் இஸ் ஜஸ்ட் ரிப்பீட்டிங் ஆஸ் யூ செட். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஹோல் செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படியே ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது. இது தேஜாவு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். யூ கோ த்ரூ த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் அகெயின், சேம் நைட்மேர் அவங்களுக்கு. ஃபார் பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இட்ஸ் லிபரேஷன். ஆமா, கண்டிப்பா நிஜமான விடியல் வந்து இதுவாக தான் இருக்கும். பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் ஸோ கரப்ட். டாஸ்மாக் ஆகட்டும், ரோட்ஸு, ஸ்டாம் வாட்டர், we have discussed that multiple times. என்னெல்லாம் இஷ்யூஸ் இருக்குன்னு, and we will do it consequently. ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்னெல்லாம் இஷ்யூஸ்ன்றது பண்ணலாம். பட் இது இந்த அலையன்ஸ் இஷ்யூ இப்போ பார்த்தீங்கன்னா என்டிஏ, அதாவது ஏடிஎம்கே இருக்கிற என்டிஏ, தே வாண்ட் டு சர்டன் நரேட்டிவ் சேயிங் தட் விஜய் வந்து எங்க கூட தான் வரப்போறாரு. டிஎம்கே வந்து ஆமாம் அவங்க கூட தான் போக போகிறாங்க, ஏன்னா அவங்க சங்கி இல்லை ஆல்ரெடி பிஜேபியோட பார்ட்னர் இப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் சொல்ல பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டான நரேட்டிவ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ட்ரூலி செக்குலர்னா காங்கிரஸ் தான். அண்ட் காங்கிரஸுக்கு பெரிய பெனிஃபிட் ஃப்ரம் டிவிகே என்னவா இருக்கும்னா, மிஸ்டர் ஃபிலிக்ஸ் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி, கேரளா, இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் காங்கிரஸ் அட் அ மேக்ரோ லெவல், நேஷனல் லெவலில். ஒன்று. ரெண்டாவது, மிஸ்டர் விஜய் என்ன சொல்கிறாரு, நான் பவர் கொடுக்குறேன், சீட் ஷேரிங்கும் வில் பி வெரி வெரி குட், ப்ளீஸ் கம். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் நரேட்டிவ். அண்ட் காங்கிரஸ்க்கும் இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி
for the party to build itself. Develop itself. Exactly. ஆமா நீங்க சொன்ன மாதிரி பல வருஷங்களா வந்து they not in power and அவங்க வந்து எதுக்கு DMK கிட்ட வந்து scraps of powerக்காக வந்து சண்டை போடணும். எப்பயுமே என்ன பண்றாங்கன்னா ஓகே உனக்கு இத்தனை சீட்டு இவ்வளவுதான் வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி அனுப்புறது இருக்குல்ல அது இந்த வாட்டி முடியாது. ஏன்னா காங்கிரஸ் ஹாஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த சைடு ஒரு ஆள் இருக்காங்கன்றது அவங்க பார்கெனிங்காக யூஸ் பண்ணல டிவிகேவை. லைக் சம் பீப்புள் திங்க் ஆமாம் நாங்கள் இல்லை டிவிகேவை காமிச்சு நாங்கள் வந்து நிறைய சீட்டு வாங்குவோம் அப்படின்றது இல்லை. அப்படி இருந்தால் இந்த மாதிரி ட்வீட்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸாக்ட்லி தட் வில் பி டன் ஹிடன் டோர்ஸில் நடக்கும். யாராவது ஒருத்தர் சொல்லுவார் இன்னொருத்தர் டக்குன்னு அதை வேலையை முடிப்பாங்க. இப்போ அன்புமணி மிஸ்டர் அன்புமணி he invited டிவிகே ஃபார் த ப்ரோட்டஸ்ட் த்ரூ மிஸ்டர் பாலு. ஓகே பனையூரில் பக்கத்துலேயே இருக்குன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் கொடுத்துட்டு போனாங்க. தட் வாஸ் சிக்னிஃபிகண்ட். ஏன்னா உடனே வந்து அமித்ஷா when he came here he never met மிஸ்டர் எடப்பாடி, he went away. ஆனால் உடனே வந்து அன்புமணியை கூப்பிட்டு சீட் ஷேரிங் பேசி முடிச்சிட்டாங்க. ஓகே பிகாஸ் த த்ரெட் வாஸ் டிவிகே அகெயின். அந்த பயத்தில் இது நடக்குது. அப்போ எல்லாருக்கும் என்ன பயம், டிவிகே யார் கூட சேருதோ தென் தே வில் கம் டு பவர். அவ்வளோதான் நரேட்டிவ். ஒன் சிங்கிள் லைன் வந்து டிவிகே வில் டிசைட் ஹூ வின்ஸ். இப்போ அந்த இடத்துக்கு வந்த உடனே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க, எதர் தே ஹேவ் டு டார்னிஷ் டிவிகே ஆர் கெட் இன் டு அலையன்ஸ் வித் டிவிகே. ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று டிவிகேவை அவதூறு பண்ணி ஓட்டே வாங்க விடாமல் பண்ணணுன்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை டிவி கூட சேர்ந்து இந்த பலனை நம்மளும் சம்பாதிச்சிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இதில் டிவிக்கே என்ன கவனமாக இருக்கணும், யூ டோன்ட் பிரிங் இன் கரப்ட் பீப்புள் இவங்கெல்லாம் இல்லாமல். இல்லை தே ஹைலி செலக்டிவ். எக்ஸாக்ட்லி. ஃபார் மந்த்ஸ் டுகெதர் பீப்புள் ஆர் வெயிட்டிங்னும் போதே இது ஏதோ தெர் இஸ் அ ப்ராசஸ், ஒரு ப்ரோட்டோகால் வச்சுருக்காங்க. அண்ட் வி ஹோப் தட் வில் பி ஃபுல் ப்ரூஃப் ஆல்சோ. அண்ட் இங்கே ஜனங்க வந்து தானாக திரண்டு வர்ற இந்த சக்தி இருக்கு இல்லையா, இதை தடை போடுறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறது. இந்த மாதிரியான நெருக்கடியில் கொண்டு போய் விடுறது. அண்ட் இப்போ இந்த படம் வந்து கண்டிப்பாக அரசியல் பேசும். கண்டிப்பா பேரே வந்து ஜனநாயகன் அப்படின்னு இருக்கு. அந்த அரசியல் பேசுறது இவங்க எப்படி சொல்றாங்கன்னா, டிவிக்கு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து 100 மீட்டிங்க்கு சமம் இந்த ஒரு படம். இட் கேன் கேரி த மெசேஜ் தட் ஸ்ட்ராங். இதை புரிஞ்சுக்கிட்டவர் தான் எம்ஜிஆரும். he kept doing it in film after film. அப்படி தான் he built his image. இது வந்து இமேஜே கிடையாது. இது லிட்ரலாக எலெக்ஷன் வந்தாச்சு, he is for that. அது வந்து அவர் அதை பில்டு பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறம் he came to power. இதில் வந்து ஆமாம் நான் வரப்போகிறேன், மக்களுக்கு சேவை பண்ண தான் வரேன், இது என் கடைசி படம் டிக்ளேர் பண்ணிட்டு ஒரு ஆள் வராரு. அந்த படத்தில் சொல்ல வேண்டிய கருத்து அவ்வளவையும் சொல்லியிருப்பார். அது வந்து மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்றது தான் இவங்களுடைய பயம். அதுக்கு திமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தான் இதை பண்ணியிருக்கணும். இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. வேறு யாரும் இதில் பெனிஃபிஷரி கிடையாது. ஆனால் சார் இதே சமயத்தில் வந்து இன்னொன்று ஒரு டிபேட்டும் வருது சார். இது வந்து பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா வந்து இந்த மாதிரி விஜய்க்கு வந்து முன்னாடி மெரசல்ல வந்து இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கு, தலைவால நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து அது வந்து இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் பாலிடிக்ஸ் ஆர் வித் பொலிட்டிஷியன்ஸ். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் தான் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்பயும் மிஸ் ஜெயலலிதாவும் வந்தது வந்து விஜய் டாக்ஸ் பாலிடிக்ஸ் தான் அதை நிறுத்தினாங்க. ஓகே, இட் வாஸ் நாட் லைக் ஒன்றுமே இல்லை, எந்த காரணமும் இல்லாமல் சும்மாலாம் நிறுத்தலை. த மொமெண்ட் எனி பாலிட்டிஷியன் நமக்கு ஒரு த்ரெட்டு வருது, நமக்கு எதிரில் ஒரு சக்தியாக யாரோ உருவாகிறாங்க, அவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குன்னால பயம் வந்துடும். அதை எவ்வளவு சின்ன இதில் கருவறுக்க முடியுமோ அந்த வேலையை பண்ணுவாங்க. they will go to any extent. இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஹிஸ்ட்ரானிக்ஸ் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். குளோபல் பாலிட்டிக்ஸு, ஹிஸ்ட்ரி, எவ்ரி திங் சேஸ் தட். சொந்த அப்பாவாக இருந்தாலும் சரி, லைக் அவுரங்கசீப் ஷாஜகானை வந்து ஈ பிளக் இஸ் ஐஸ் அவுட். ஆமாம். அதுக்கப்புறம் தாஜ்மஹாலை பார்க்கவும் முடியாது, ஆனால் எதிரில் சிறையில் வச்சுருந்தார். இப்போ நம்ம அதை பிஎம்கேல பார்க்குறோம். த சேம் ஸ்டோரி பிஎம்கேல பார்க்குறோம். ஸோ தே வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் டு கிராப் பவர். அவ்வளோதான் எண்ட் ஆஃப் த டே. இவங்கெல்லாம் மக்கள் சேவைக்கு வரதுக்கு அந்த சண்டையை போடுறாங்க கிடையாது. அப்போ மக்கள் சேவைன்னு சொல்லி எவன் வந்தாலும் இட் பிகம்ஸ் ப்ராப்ளமேட்டிக் இவங்களுக்கும். ஏன்னா இருக்கிற சிஸ்டம் பிரேக் பண்ணுவாங்க. கரப்ஷனை நீங்கள் எடுக்கணும்னா இருக்கிற இந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, பியூரோக்ரஸியும் பொலிட்டீஷியன்ஸ் சேர்ந்து பண்ணுற ஊழல் இது. இதை வந்து யாரோ வந்து க்ளீன் பண்ண போகிறாங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனை அது. ஆமாம், நிறைய பேர் வந்து they very comfortable with ஆமாம்ப்பா இது இப்படி தான் அப்படின்ட்டு போகிற பொதுமக்கள் கூட சலிச்சு போய் விட்டுட்டாங்க. இப்போ அவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா, இல்லை நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, திங்ஸ் வில் சேஞ்ச்
அப்படின்ற அந்த அந்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, திஸ் இஸ் அ பேரடைம் ஷிஃப்ட். இந்த ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு வரக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. அதனால் மிஸ்டர் விஜயை டார்னிஷ் பண்ணுறது, அவர் இதுக்கு லாயக்கு இல்லாத ஆளுன்றது, அந்த கேடர்ஸை வந்து தவறாக பேசுறது, தற்கூரின்றது, அனில் குஞ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் டெரகேட்டரி. இந்த ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது ஆப்வியஸ்லா ஃபேன்ஸ் வந்து at the end of the day they are fans. அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஒரு வருத்தம் கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஆனா அத கூட சமூக வலைத்தளங்கள்ல வந்து இவங்க வந்து இந்த மாதிரி தற்குறி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி நிறைய அவதூறுகள், இந்த படத்துக்காகவே வந்து நிறைய அவதூறுகள், எஸ்பெஷலி விஜயோட ஃபேன்ஸை வந்து டார்கெட் பண்ணி ரொம்ப மோசமான விஷயங்கள், அவங்க ஜாம்பீஸ்ன்னு சில பேர் சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து மூளையே இல்லைன்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ இந்த சோஷியல் மீடியால வந்து செட் பண்ற நரேட்டிவ் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? See, digital media again it's a virtual reality. அதுல இருக்கிற அவங்களுக்கு மட்டுமே பொருந்தும், அது மற்றவங்கெல்லாம் பொருந்துமானா பொருந்தாது. அதுல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பார்த்தா டிவிகே தான். டிவிகே வாரியர்ஸ் வந்து யூ கிவ் எ ஃபால்ஸ் நரேட்டிவ், இம்மீடியட்லி தே ஹிட் பேக். ஒரு மாதிரி ரெண்டு மாதிரிலாம் இல்லை, ஷார்ட்ஸ் வருது, மீம்ஸ் போடுறாங்க, தென் தே ஹேவ் திஸ் நோ, அந்த ஏஐயில் ஜென்ரேட் பண்ணி பாட்டு, இது அதுன்னே கிடையாது. இவங்களால அந்த பராஜை வந்து ஹேண்டிலே பண்ண முடியல. டிஎம்கே ஐடி விங் வந்து இட்ஸ் அ ஹியூஜ் ஹியூமங்கஸ் ஆர்கனைசேஷன் வித் லிமிட்லெஸ் ஃபண்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இவங்க எல்லாம் இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை அவங்ககிட்ட, இவங்க வந்து தே ஆர் பேஷனேட்டு வாலண்டியர்ஸ். இவங்க எல்லாருமே, இவங்களுக்கு டைம் ஜோனே கிடையாது. அக்ராஸ் த குளோப்லேருந்து தே ஆர் ஒர்க்கிங். எவன் எங்கேருந்து அடிக்கிறானே தெரியல, அந்த மாதிரி இருக்கு அடியெல்லாம். இப்போ அதை கவுண்டரே பண்ண முடியல இவங்களால. ஸோ என்ன நரேட்டிவ் நீங்கள் டிஜிட்டல் மீடியாவில் போட்டாலும் யூ வில் லூஸ் இட், அது ஃபார் ஷுவர். இல்லைன்னா இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்டாங்கல்ல. கண்டிப்பாக டிவிக்கே இந்த இடத்துக்கு வந்தது டிஜிட்டல் மீடியாவை ஒரு மேசிவ் டூலை ரியலைஸ் பண்ணி தே ஒர்க் ஆன் இட் அண்ட் இட் இஸ் அ வாலண்டரி ஆர்கனைசேஷன். அப்போ தன்னார்வத்தோட ஒரு பெரிய கூட்டம், இளம் வயசு கூட்டம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வேலைகளை தாண்டி இந்த வேலையும் பண்ணுறாங்க. அப்படின்னா தே வாண்ட் சேஞ்ச் ஃபார் ஷுவர். இப்போ மலேசியாவில் ஒரு ஆடியோ லான்ச் நடந்தது, அதனால் இங்கே என்ன அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் தே ஆர் சிட்டிசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இங்கேருந்து போனோம், பிறந்தவன் யூஎஸ்லேருந்து பிறந்தவன், ஆஸ்திரேலியாலேருந்து பிறந்தவன்லாம் அங்கே சிட்டிசன் இல்லை, எல்லாம் H1Bயில் போனவன்லாம் போயிருக்கான். ஆமாம், அவனுக்கு இங்கே ஸ்டேக் இருக்குது, அவனுடைய ஊர் இது. இங்கே நடக்கிற விஷயத்துக்கு ஆமாம் இது தாங்க முடியலன்னு ஓடினவன் நிறைய பேர் இருக்கான், இன்க்ளூடிங் மீ. பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி இயர், பிகாஸ் த கவர்மெண்ட் இஸ் கரப்டு, எனக்கு ஸ்கோப் இல்லை, ஐ ஹேவ் டு ஃப்ளை இல்லையா. அதுக்கப்புறம் இதை மாற்றணும்னு நம்ம வரும்போது தான் இந்த விஷயம்லாம் மாறுறதுக்கு ஒரு ஆள் வராரு. He will, there is hope. He is true hope. He represents that. ஆமா, அவர் சொன்ன அந்த லைட் அவர் தான். ஸோ இன்னொரு விஷயம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் மாற்றி இவ்வளோ வருஷம் யூ ஹவ் டன் திஸ் அண்ட் யூ ஹவ் ரூயின் த எக்கானமி, ட்ரெஷரி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடன், கரப்ஷன்னு, இல்லாத விஷயமே இல்லை. யூ கேன் லிஸ்ட். ஓகே, என் ஸ்டேட் வந்து டாப் 3ல் நம்பர் 1ல் இருக்குது, 2ல் இருக்குது, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே. பட் அது இவ்வளோ கரப்ஷனை தாண்டி அது அங்கே இருக்குன்னா அது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? ட்ரூலி வில் பி உண்மையிலே நம்ம யூரோப் இந்தியாவாக இருக்கும். இந்த நரேட்டிவ்ல வந்து நாங்கள் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் கூட கம்பீட் பண்ணுறோம், ஹெல்த் இண்டெக்ஸில் இப்படி இருக்கும், ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் அங்கே போகிறோம் ஃபின்லாண்ட் மாதிரி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த போகஸ் கிளைம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் உண்மையாகவே அந்த இடத்துக்கு போக முடியும். இப்போ கண்ணகி நகரில் இருக்கிற அந்த குடியிருப்பில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் தட் டசன்ட் ஷோ யூ ஆர் நம்பர் 1, 2, நம்பர் 1 or 2 எல்லாம் கிடையாது. குடி தண்ணி 2 நாளைக்கு ஒரு வாட்டி லாரியில் வருதுன்னும் போதே யூ ஆர் ஃபெயில்டு, அவ்வளோதான். தட் டசன்ட் மீன் ஒரு 4000 ஃபேமிலி தான் கஷ்டப்படுது, அதனால நெக்லிஜிபிள்லாம் கிடையாது இல்லையா. தண்ணி, மழை தண்ணி வந்தால் ஊரே பயப்படுது, ஃபியர் சைக்காசிஸில் இருக்கிறாங்க எல்லாம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? ஒன்றுமே கிடையாது. அப்போ தான் மிஸ்டர் விஜய் கம்ஸ் இன், இட் கிவ்ஸ் தட் ஹோப். இல்லை இதெல்லாமே மாறும், அப்போ மாற்றம் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், என் மாதம் வந்து ஜனங்க திரண்டு, சின்ன பசங்களும் சேர்ந்து, யங்கு பாப்புலேஷன், ஓல்ட் பீப்புளும், நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான், ஈவன் மதர், ஹர் ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் வந்து இந்த பஜனைகள்லாம் போகிறவங்க, அவங்கெல்லாம் தே திங்க் விஜய் வில் மேக் எ சேஞ்ச், நான் விஜய்க்கு போடுவேன்றாங்க. ஆமாம், தே டோன்ட் ஹேவ் எனி டைரக்ட் கனெக்ஷனே கிடையாது விஜய்க்கு. விஜய் படம் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அந்த ஒரு சேஞ்ச் தேவைப்படுது, ஒரு புது ஃபோர்ஸ் வரணும்னு தேவைப்படுது. ஆனால் அதே மாதிரி அந்த புது ஃபோர்ஸை முடக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமாக வந்து வேலை செஞ்சுட்டு நம்ம நீங்கள் டிசி காமிக்ஸ்லேருந்து எடுத்தாலும் சரி, ஜென்ஜி, ஆல்ஃபா, யாரை எடுத்தாலும் குட் விசஸ் ஈவில் தான். ஆமாம், கேமிங்கில் போனாலும் நீங்கள் ஈவில் வின் பண்ணிங்கன்னா யூ கெயின் பாயிண்ட்ஸ். ஆமாம், இதுதான் கதை.
இங்கே யார் ஈவில்ன்றது இப்போ ஜனங்களுக்கு தெரியும். குட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க. இவென்ச்சுவலி குட் ஹாஸ் டு வின் த ஈவில். இதுதான் சிஸ்டமு. அவ்வளோதான். மொத்த ஹிஸ்ட்ரியும் வந்து இதை பற்றி தான். தூய சக்தி தீய சக்தி. ஆமாம். நட்சல்ல மிஸ்டர் விஜய் சொல்லிட்டாரு. ஸோ தூய சக்திக்கு இது ஒரு தடங்கல். அவ்வளோதான். யூ கம் அவுட் ஆஃப் இட். இந்த சேலஞ்சர் மிஸ்டர் MGR came out. Now history repeats தான் திரும்ப. மிஸ்டர் விஜய் ஆல்சோ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் பிக்கர், ஸ்ட்ராங்கர், மோர் பவர்ஃபுல். அவ்வளோதான். இப்போ வாக்கு சதவீதம் வந்து 20, 28, 30ன்னு சொல்கிறது போய் நேராக 45 கொண்டு போய் விடுறாங்க. அவ்வளோதான். தே ஆர் ஃபெசிலிட்டேட்டிங் ஃபார் ஹிம் டு க்ரோ. அவ்வளோதான். நீங்கள் ஜனங்க வந்து நீங்கள் யாரை அப்ரெஸ் பண்ண ஜனங்க என்ன நினைப்பாங்க, அவன் ஜெயிச்சே ஆகணும். அண்டர் டாக் ஆல்வேஸ் வின்ஸு. ஆமாம் இல்லையா? ஒரு மேட்சே இருந்தாலும் ஒருத்தன் பயங்கரமாக சண்டை போடுறான். டேவிட் கோலியாத் ஸ்டோரி. யூ ஹவ் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கரண்ட் லைஃப்லேயும் இருக்குது, ஹிஸ்டாரிக்கலாக இருக்குது, ஃபெய்த்தில் இருக்குது, எல்லாத்துலேயும் இதுதான் ரூல். ஸோ ஹீ வில் வின். இவங்க இந்த தடங்கள்லாம் ரொம்ப சின்ன, நான் சொன்னது தான், 1000 சூரியன் மறைக்க பார்க்குது, ஆதவன் வெளியே வந்தே தீரும். பொலிட்டிக்கல் மீனிங்கில் சொல்கிறேன். இட் இஸ் நாட் அபவுட் த மூவி அலோன். ஹீ வில் வின் த எலெக்ஷன்ஸ், ஹீ வில் ஃபார்ம் அ கவர்மெண்ட். இப்போ இதில் யார் இந்த அலையன்ஸ்லாம் வர்றதுன்றதுல இவங்களுக்கு போட்டி வந்து டிவிக்கே நம்ம கூட வருமா அப்படின்ற அந்த போட்டியில் நடக்கிற நரேட்டிவ்ஸ் தானே தவிர லாட் ஆஃப் ஃபால்சிட்டிஸ் ஆர் தேர். அதெல்லாம் போயிட்டு ஹீ வில் கம் சக்ஸஸ்ஃபுல். லெட்ஸ் எக்ஸ்பெக்ட் சார். நம்ம வந்து லாட்ஸ் ஆஃப் ஹோப் அண்ட் we will keep our eyes to the thing. Yes, definitely. We'll hope for the best. Thank you very much, sir. Thank you. Thank you.